சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது பார்க்கிங் படத்தில் அசுர நடிப்புக்காக சமீபத்தில் இந்த விருது வாங்கியிருக்கிறாரு நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள். இத்தனை வருஷங்களாக திறமையோடும் உண்மையோடும் நடித்த நடிகருக்கு இப்போதாவது அங்கீகாரம் பிடிச்சிருக்குது என்பதில் ரசிகர்கள் பெருமையுடன் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த விருது அவருக்கு இன்னும் வேகமாக ஓடக்கூடிய ஊக்கத்தொகையை கொடுத்திருக்கும் என்று அனைவரும் சொல்கிறார்கள். 1987ஆம் ஆண்டு வெளிவந்த திருமதி ஒரு வெகுமதி படத்தில் சிறிய வேடத்தில் திரைத்துறைக்கு வந்தார் பாஸ்கர் அவர்கள். பிறகு மக்கள் என் பக்கம், காவலன் அவன் கோவலன், அண்ணனுக்கு ஜெய், சேலம் விஷ்ணு என பல படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தன்னை நிலைநிறுத்தியிருக்கிறார். எப்படியாவது ஒரு நாள் பெரிய நடிகனாக வர வேண்டும் என்ற கனவோடு வாய்ப்புக்காக காத்திருந்திருக்கிறாரு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள். ஆனால் சினிமாவில் பெரிய வாய்ப்பு ஈஸியா கிடைக்கல. அதனால சீரியல் உலகிற்கு வந்திருக்கிறாரு. சீரியலில் சூப்பர் ஹிட்டா ஆன சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல்ல பட்டாபி என்ற நகைச்சுவை கேரக்டர்ல எடுத்து நடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பாஸ்கர் அவர்கள்ல மக்கள் மனசுல இருந்திருக்கிறாரு. அந்த வெற்றிக்கு காரணமாக பாஸ்கருக்கு சீரியலில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் சேர்ந்திருக்குது. அதில் தான் செல்வி சீரியலில் வில்லன் வேடம் ஆண்டவர் லிங்கம் அப்படிங்கிற கேரக்டர்ல அவருக்கு வந்திருக்கு. அந்த கேரக்டர்ல அவருடைய நடிப்பு அத்தனை யதார்த்தமாகவும் கொடூரமாகவும் இருந்ததுனால மக்கள் அதை வெறுக்க ஆரம்பிச்சார்கள். அதுவே பாஸ்கரோட வாழ்க்கையில ஒரு வேறு பக்கத்தை திறந்தது. அவரோட அம்மா கூட கோபத்துல இந்த மாதிரி ரோல்ல நடிக்கிற உனக்கு சாப்பாடே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரின் மகளோட டீச்சர் கூட பாஸ்கர் சார் நல்ல கேரக்டர்ல தானே நடிக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாள் பாஸ்கர் அவர்களை நெப்போலியனும் சரத்குமாரும் மீட் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க 2 பேரும் மிக நேர்மையாக அவருடைய நடிப்பை தெரிவிச்சிருக்காங்க. போங்க பாஸ்கர் சார், பட்டாபி ரோல்ல உங்களை எவ்வளவு ரசிச்சோம் தெரியுமா? ஆனா இந்த ஆண்டவர் லிங்கம் கேரக்டர்ல உங்க மூஞ்சில விஷம் சொட்டுது, வெறுப்பா வருது. இப்படியெல்லாம் உங்களை யார் நடிக்க சொன்னது அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தைகள் பாஸ்கருக்கு கொஞ்சம் காயம் இருந்தாலும் அது அவரை தள்ளி போடவில்லை. மாறா அவரின் நடிப்பு எவ்வளவு உண்மையா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காகவே இந்த கருத்து இருந்திருது அப்படிங்கிறது ஒரு சான்று. பிறகு டும் 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 படத்தில் ஒரு சிறிய ஆனால் வலுவான வேடத்துல பாஸ்கருக்கு கிடைச்சதுல சினிமாவுல ஒரு பெரிய அடையாளமாக கொடுத்தது. அதுல இருந்து நகைச்சுவை, குணசித்திரம் எந்த ரோல் கொடுத்தாலும் அசால்ட்டாக நடிச்சு ஜெயிச்சிருக்கிறாரு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள். எந்த வட்டார வழக்கையும் சுலபமாக பேசிடும் திறமை, உண்மையோடு கலந்த நடிப்பு, அக்கா வேறுபாடு காட்டும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள். ஆனால் பெரிய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ரசிகர்களும் விமர்சகர்களும் இதை எப்போதும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார்கள். ஆனா இப்போது பார்க்கிங் படத்துக்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது பாஸ்கருக்கு கிடைச்சிருக்கு. பலரும் அதை வாழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இத்தனை வருடங்கள் கழிச்சு கிடைச்சாலும் இந்த விருது அவரை இன்னும் உயரத்துக்கு அழைக்கும் என்று மகிழ்ச்சியில ரசிகர்கள் முகத்துல காணுது. பாஸ்கர் கூறிய அந்த பேட்டியில நெப்போலியனும் சரத்குமாரும் சொன்ன வார்த்தைகள் எனக்கு தள்ளுபடி கிடையாது, அது கூட என்னை வேகமா ஓட வச்சது என்று உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சில வார்த்தைகள் காயம் செய்யும், ஆனால் அதே வார்த்தைகள் ஒருவர் இன்னும் உயரத்துக்கு தள்ளும். இதற்கு உயிரோடு நின்ற சான்று எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள்.